இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். மக்களிடங்களினின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளினின்று கூட்டி சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் ஓடையோரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரேலின் மலையுச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாறும். இஸ்ரேலின் மக்களின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதனுடைய பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை பொடி சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு
நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள நம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவர் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே திருவிழா திருப்பலியில் உங்கள் அனைவரையும் இங்கே பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். புதுமையான ஒரு ஏற்பாடு. அனைவருமே ஒன்றாக இணைந்து இந்த வளாகத்திலே திருவிழா திருப்பலி பங்கேற்பது, மலையின் அருளை பெறுவது, இந்த புதிய ஒரு ஏற்பாட்டில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுவில் பார்த்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுடைய திருதிய பெருவிழா நம் அனைவருக்கும் சொல்லக்கூடிய, உணர்த்தக்கூடிய ஒரு பாடம் என்ன, அல்லது இந்த விழாவானது எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று நாம் சிந்திக்கையில், ஆண்டவருடைய இதயத்தில் இருக்கும் அன்பு குறைவுபடாமல் நாம் அனைவருக்கும் வாரி வழங்கும் வள்ளலாக அவருடைய இதயத்தின் அன்பு என்றும் நமக்கு அவர் தருவதற்காக காத்திருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிறது. புனித இனியாசியாருடைய சிந்தனையை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருவிழாவை பற்றி, அதாவது திருதி ஆண்டவருடைய விழாவை பற்றி அவர் போதிக்கையில் இவராக அவர் சொன்னார், ஆண்டவர் இயேசுடைய அன்பு, இதை நாம் இரண்டு வழியில் உணர்கின்றோம், பெறுகின்றோம். முதன்மையாக அன்பு செயலின் வழியாக, இரண்டாவது கொடுப்பதின் வழியாக. நாம் இதய ஆண்டவருடைய அன்பை எப்படி உணர்வது? ஏதோ என்னுடைய ஒரு கற்பனையா அல்லது உள்ளார்ந்த ஒரு அனுபவமா என்று பார்க்கின்ற பொழுது, இயேசுவின் அன்பு என்னுடைய அனுபவமாக மாற வேண்டும் என்றால் நான் அன்பு செயல்களில் ஈடுபட வேண்டும். அன்பு செயல்களில் நான் அக்கறை செலுத்த வேண்டும். அன்பு செயல்களில் நான் கவனம் செலுத்த வேண்டும். செயல்பாட்டில், வெறும் சிந்தனையில் அல்ல, வெறும் பார்ப்பதில் அல்ல, மாறாக அன்பு செயல்களில் நாம் இறங்கினோமையாகில் ஆண்டவருடைய அன்பை சுவைக்க முடியும், அதை அனுபவிக்க முடியும் என்கின்ற முதலாவது சிந்தனையாக சொல்லுகிறார். இரண்டாவதாக கொடுப்பதில் அதிகமான இன்பம் பெறுவதற்கு பதிலாக என்பதையும் நாம் வாசிக்கின்றோம். ஆகவே இங்கே கொடுப்பது, ஆண்டவர் இயேசு தன்னம் இருந்த அனைத்தையும் கொடுத்தார், எதையும் தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை. புனித நகரத்துக்கு, அதாவது ஹோலிலேண்ட், அங்கே நாம் செல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் இயேசு அங்கே நடமாடிய, ஆண்டவர் இயேசு தங்கிய, ஆண்டவர் இயேசு செய்த அற்புத காரியங்களை அந்தந்த இடங்களில் பார்க்கின்ற பொழுது அவருடைய அன்பின் வெளிப்பாட்டை பார்க்கின்றோம். கெத்செமனே தோட்டம், அங்கே சென்றால் ஆண்டவர் எவ்வளவு அங்கே வேதனைப்பட்டார். ஆனால் தன்னுடைய குறிக்கோளை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை.
அங்கே இரத்த வேர்வை சிந்தினார். இயேசுவின் அங்கே அவருடைய அன்பின் ஒரு வெளிப்பாடை பார்க்கின்றோம். கானான் நாட்டுக்கு, அதாவது ஊருக்கு செல்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு செய்த அற்புதம், அங்கே அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது. குறைவு, அங்கே குறைபாடான ஒரு நிலை. அங்கே தண்ணீரை ரசமாக மாற்றியது ஆண்டவரின் செயல்பாடு. அந்த ஒரு விருந்தில், திருமண விருந்திலே குறைவு விடாமல் மக்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்வு, நிறைவு. எனவே ரசம் தீர்ந்து விட்டது. அதை அவர் பார்த்து சும்மா இருந்து விடவில்லை. மாறாக அன்னையினுடைய இந்த பரிந்துரையின் பயனாக சாதாரண இந்த தண்ணீரை ரசமாக மாற்றுகின்றார். மேலும் கல்வாரிக்கு வருகின்ற பொழுது, அந்த கல்வாரியில் ஆண்டவர் இயேசு சிலுவையில் அவர் தொங்கினார், அங்கே இறந்தார், தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். அங்கேதான் ஒருவன் அவருடைய விழாவை ஈட்டியால் குத்தினார். ரத்தமும் நீரும் வெளியே வந்தன என்று வாசிக்கின்றோம். அங்கே நாம் செல்லுகின்ற பொழுது ஏதோ ஒரு சரித்திரத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அல்ல, மாறாக என்னுடைய ஆண்டவர், என்னுடைய இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திய இடம் கல்வாரி மலை. ஆகவே கொடுப்பதில் ஆண்டவர் இயேசுவுக்கு மிகவும் அவர் மகிழ்ச்சியுடன் தன்னிருந்த அனைத்தையும் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் வாழ்ந்தவர்களே, நான் என்னிடமிருந்து மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இயேசுவின் அன்பால் நான் ஆட்கொள்ளப்படுகின்றேன் என்றால், அந்த இயேசுவின் அன்பின் அல்லது அவருடைய பெயரால் அன்பு செயல்களை என்னுடைய வாழ்க்கையில் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும், கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நம்முடைய உண்மையான கரிசனை, நம்முடைய நேரம், மற்றவர்கள் மீது உண்மையாக அவருடைய நல்வாழ்க்கையை பற்றிய சிந்தனை மற்றும் அவர்களுக்கு முடிந்த அளவிற்கு உதவி, இவ்வாறாக கருணையின் செயல்கள், அன்பின் செயல்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலையில்தான் இயேசுவின் அன்பை நாம் உணர முடியும். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், மிக அழகாக எவ்வாறு ஒரு இடையன் தன்னுடைய ஆடுகளை அவன் பாதுகாக்கின்றான். அந்த ஆடுகளை தேடி செல்கின்றான். அந்த ஆடுகளுக்கு என்ன தேவை என்பதை பார்க்கின்றான். அந்த ஆடுகளுக்கு வேண்டிய அந்த நல்ல பசும்புல் நிறைந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறான், ஓட்டிச் செல்கிறான். நீரோடையின் பக்கமாக அவன் ஆடுகளை ஓட்டிச் செல்கின்றான். அன்பை அவன் வெளிப்படுத்துகின்றான் செயல் வடிவிலே. எனவேதான் இன்று இந்த முதல் வாசகம் எசேக்கியேல் இறைவாக்கினர் எழுதிய இந்த வார்த்தைகள் நல் ஆயனை பற்றி, இயேசுவை பற்றி குறிப்பிடுகிறது. எனவே இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் அனைவரும் மகிழ்கின்றோம். மகிழ்தான் வேண்டும். இன்னும் நம்மை மகிழ்வு இரட்டிப்பாக மாற வேண்டும் என்றால் உண்மையான திருதிய அன்பின் பக்தர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி என்றால் நாம் திருத்தந்தை நமக்கு சொல்லியது போல அன்பு செயல்களில் ஈடுபட வேண்டும். நம்மிடம் இருக்கின்ற அனைத்தை மனது கொடுப்பதிலே நாம் இன்பம் காண வேண்டும். இவ்வாறாக இயேசுவின் வாழ்ந்தவர்களே, இந்த இரு நிலையிலும் நாம் நாளுக்கு நாள் வளர்ச்சி பெறுவோம், அன்பு செயலில் ஈடுபடுவோம். நம்மை ஆண்டவர் இயேசுவின் அன்பின் ஒரு பிரதிபலிப்பாக இன்று மக்களுக்கு நம்மிடம் இருப்பதை தருவோம். விசேஷமாக நல்ல ஒரு சொற்கள், மற்றவர்களுக்கு
உதவுகின்ற ஒரு மனப்பான்மை, இத்தகைய ஒரு நிலையில் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் இயேசுவுடைய அன்பிற்கு நன்றி செலுத்துவோம். 350 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. ஆண்டவர் இயேசு காட்சி தந்து புனித மார்கரெட் மரியாளுக்கு. ஆகவே அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு தொடர்ந்து நன்றி உணர்வுகளாக மாறுவோம், வாழுவோம், அவருடைய அன்பின் சாட்சிகளாக திகழ்வோம். அதற்கு ஆர்வீனிய வரங்களை இத்திருப்பலியில் வேண்டுவோம்.